பரிதாரத்தை பூசிக்கொள்ள கண்ணாம் 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 கோதையின் திருப்பாவை வாசகம் எம்பாவை உப்பின் குரக்கேற்றி கண்ணன் வந்தார் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் வாரணம் மணியாக பழம் மறுமணனாலே மாதவன் மடிவாக கண்ணன் வந்தான் மாதவன் மடிவாக கண்ணன் வந்தான் மார்கழி பணினாலே மங்கையர் இளம் தோழி கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் ஏழைக்கு சேலனுக்கு தோழமை தாழ்த்தந்து பாடவை பேருந்து கண்ணன் வந்தான் பாடவை பேருந்து கண்ணன் வந்தான் வாழிய பாடுங்கள் வடமந்தி கேளுங்கள் வாழிய பாடுங்கள் வடமந்தி கேளுங்கள் வந்திருப்பான் அந்த கண்ணன் என்பான் வந்திருப்பான் அந்த கண்ணன் என்பான் கோதையின் திருப்பாவை வாசகம் என்பாவை கூப்பிடும் குரல் கேட்டி கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் கண்ணாம் கல்லாம் 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 நாடகத்துடைய பேரை சொல்ல போற கூச்சல் போடாது பேர் அன்பு கொண்ட பெரியார்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா ஆட்டமாட்ட வந்த நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. ஆட்டமாக்க வந்த நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. ரோஜா ஆட்டமாட்ட வந்த நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. ஆட்டமாக்க வந்த நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. நீங்க கொஞ்சம்
சைலன்ஸ் ஷோ. உட்காருண்ணா. சொன்னா உட்காரணும்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். சைலன்ட். கற்பக மரணியல் அற்புத அவதனில் எளிமையாக வித்திருக்கும் எமதறிய பெரியோர்களுக்கும் தாயகத்தின் மானத்தை காக்க தன் இளக்குமனை போருக்கணிப்பு மனப்பொறித்த தாய்மார்களுக்கும் ஒரு விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை தேடித்தந்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகர்கள் ஒன்று சேர்ந்து இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் நீங்க தடையை இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். பாருங்க அது கற்றுக் கொடுத்தது நீங்க ஜாடையை இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காதலிக்க வேணும்னா பூட்ட உடைக்க கத்துக்கணும். 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 காதலிலே தோல்வியிட்டா மருந்து குடிக்க ஒத்துக்கணும். காதலிலே தோல்வியிட்டா மருந்து குடிக்க ஒத்துக்கணும். காதலிலே தோல்வியிட்டா மருந்து குடிக்க ஒத்துக்கணும். ஜாடையை இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாடையை இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கோயிலுக்கு போகும்போது வார கண்ணால் பார்க்குது. கோயிலுக்கு போகும்போது ஒரு கண்ணால் பார்க்குது. கோயிலுக்கு போகும்போது வார கண்ணால் பார்க்குது. கோயிலுக்கு போகும்போது ஒரு கண்ணால் பார்க்குது. சினிமாவுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகுது. சினிமாவுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகுது. மாடி முறைய மாட்டிக்கிட்டு பந்தல ஏறுது. இத மழை போல நாகரிகம் ஆள மாத்துது. ஜாடையை இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாடையை இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். சைலண்ட். நாடகத்துடைய பெயரை சொல்லப்பட கூச்சல் போடாதே. சைலண்ட். இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் தீர்க்க சுமங்கலி. தீர்க்க சுமங்கலி. தீர்க்க சுமங்கலி. தீர்க்க சுமங்கலி எனும் நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்ட முன்வந்துள்ளோம். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். பச்சவாசி மனமதியிலே அந்தவாசி மனாமதுரே பத்தையத்தில் வார்த்தைகள் உண்டு குதுரே. அந்தவாசி மனாமதுரே மல்லி 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 இருக்கிற பண்ண பேர் இல்லி இல்லி. அந்தவாசி மனாமதுரே பத்தையத்தில் வார்த்தைகள் உண்டு குதுரே. அந்தவாசி மனாமதுரே மனாமதுரே பந்தயத்தில் வாரதிகள் நண்டு குதுரே. அந்தவாசி மனாமதுரே ரோசி ரோசி மனாமதுரே
சாந்த கண்ணழகி சாமி அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய வந்து சாமி 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 என்னடி என்னடி ஆட்டதெல்லாம் ஆடிக்கிட்டு கையெல்லாம் தூக்குறீங்களே. அந்த படத்துல கதை கை தாண்டி தூக்குறோம். அப்படியா? இப்படி ஆடி படிக்கிறது எனக்கு தெரியாது. ஆமா தேவசாமி நாட்டியம் ஆட வேண்டும்.
சொல்லக்கூடிய அனைத்தும் கலத்திரமாக தாங்கி என் நாட்டான பொன்னாட்டு வேந்தன் இந்திரன் என்ற புகழோடு வாழ்ந்து வருகிறீர்கள். அப்படி இருக்கு யாரும் இங்கே கவலை கற்பவை கத்த பின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் வார்த்தை பிரகாரம் இந்த காவலன் குன்றோர் மகன் டொமிகி சூத்தனை மந்தாரவன். திருக்குறளுக்கும் உன் பேருக்கு என்ன சம்மதம்? ஏங்க திருக்குறள் சொல்றது இல்ல முன்னாடியா? எப்படி சொல்லணும்? அகர முகரையெல்லாம் ஆதி பகன் முதற்கே உலகில் அப்படி சொல்றது. அகர முதல்ல அகர முகரையா கல்சாமி தேவ சபைக்கு முன்னதாக ஓடி வரக்கூடிய காவலன் மாதலை கால தாமதம் என்ன? ஏங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கா? திருமணமா? எப்படா? ஏன் ஆச்சு திடீர் கல்யாணம்? ஏன்னா உங்க பாட்டி வெளிக்கம்புற சத்தா அவர் செத்து மாறாங்க. இப்ப நான் திடீர் கல்யாணம்ன்றேன். ஓ திடீர் திருமணம். எங்க வந்து இப்போ ஒரு கல்யாணம்னா இங்க இருந்து பொண்ணு வீடு போய் பார்க்கணும். ஆமா. அங்க இருந்து பொண்ணு வீடு நான் மாப்பிள்ளை வீடு பார்க்கணும். இங்க கை நடிக்கு போனா அங்க கை நடிக்கணும். ஆயிரம் சத்திரம் மோலகாரம் எப்படி பார்த்தாலும் 4 மாசம் ஆகும். 4 மாசம் போயிடும். 4 மாசம் ஆகும். ஆனா இது வந்து திடீர் கல்யாணம். திடீர் கல்யாணம் எப்படாது? ஒரே வாரத்துல கல்யாணம். ஒரே வாரம்? ஆமாங்க. எப்படாச்சு? ஏன்னா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஓடி போன திருட்டுத்தனமா? அங்க வந்து வீடியோ கேமரா வச்சுல வைக்கல நான். ஆமாங்க வீடியோ கேமரா வச்சுல வைக்கல. வந்துங்கறடா. நான் சொல்லலையே நான் தான் திடீர் இது ஆச்சேன். திடீர் திருமணத்தை ஏற்பாடு செய்து விட்டா. நான் சொல்லலையே யாருக்கும். அதனால என் முண்டாட்டி ஆச்சப்பட்டா. போட்டோ எடுக்கலாம்னு ஆச்சப்பட்டா. என்னடா? போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேரா போனா அவளுக்கு போட்டேன். அவளுக்கு பாட்டிக்கு போனேன். போட்டோ கல்ல போனா போட்டோ எடுத்து கொடுத்துட்டான். போட்டோ எடுத்துட்டு அத கழுவி தர 1/2 மணி நேரம் ஆகும். ஏண்டா? இப்பலாம் கம்ப்யூட்டர் அப்பத்துக்கு நெகட்டிவ். ஆமா. அத கழுவி கொடுக்க நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். காலம் கெட்டு போயிடுது. நாங்க ஒரு புது தம்பதிங்கள. அதனால நீ வீட்டுக்கு போய் சாப்பாடு போய் செஞ்சு வை. நான் போட்டோ வாங்கி நீ சீக்கிரமா வந்துரு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். மனைவி அனுப்பிட்டேன். 1/2 மணி நேரம் ஆகும். நானு சரி பசி எடுத்துக்கிது. ஹோட்டல வேற தர ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. மொத்தம் மூட்டுக்கிறானு. அது இது லூத்னாவ சொல்லுவாங்கல்ல, அது சனியமான மூட்டு சொல்லுவாங்க. ஆமா பார்த்தா டொக்குல ஒட்டி கிடக்குது. யோ நேரா போன யோ மாஸ்டர் ஒரு பால் அப்படின்னு. டீல சாப்பிட மாட்டீங்களா? நோ டீல நோ பால் தான். ஒன்லி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன் மீட். அவின் பால் அதெல்லாம் கிடையாது. அவின் பால் எந்த பால் விடு உனக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு பால். பால் தான் குடிச்சு பழக்கம். ஆமா மாஸ்டர் ஒரு பால் என்ன டேபிள் மேல போட்டு வச்சுக்கறான் பாரு. சரி மூஞ்சி எல்லாம் வேக சொல்லமா இருக்குது. போய் மூஞ்சி கையின் வரலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பால் போட்டு டேபிள் மேல வச்சுக்கறான். ஒரு பொம்பளை டீபிள்ல பால் வாங்கிட்டு வந்தா போலுது. ஏண்டா கடைக்கு அனைவரும் வருவாங்க. வர சும்மா தான் நிக்கணும். மேல பேன் ஓடிச்சா மேல வினிசரி. அந்த புடவை முந்தானி போய் பால் மேல மூடுது. சரி எட்டா போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போலாம். இவங்க எட்டா போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போலான்னு பாக்குறேன். இவங்க எட்டா போற மாதிரி கிடையாது. நான் தப்பா கப்பா பேசல. பூவரசனாச்சே நீ எப்பறா தப்பா பேசுவ? யாருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூன் கூட மாட்டேன். ஏன்னா நான் யாருக்கிட்டயும் வம்பு வச்சுக்க மாட்டேன். நீ வச்சுக்க மாட்டே. ஒரே வார்த்தை தான் சொன்னேன். 2 நாளைக்கு லீவ் போடுவேன். ஆமா ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஏய் அம்மா உன் முன்னாடி தூக்கு நான் பால் குடிச்சுட்டு போறேன்னு. என்ன தப்பு? பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அப்படி இருக்கும் பொழுது முதல் வாழக்கூடிய பெண்கள் அங்க போய் முந்தானி தூக்கு பால் குடிக்கிறமான்னு சொன்னா பால் மேல முந்தானி மூடிக்குது இல்ல சொன்னா முந்தானி கொஞ்சம் எடுங்க நான் பாலை குடிச்சுட்டு போறேன். அங்க இருக்கிற மொத்த பேரு கும்பிட்டாங்க. அந்த அதையும் வாங்கிக்கணும். நேரம் போட்டோ கல்ல போட்டோ எடுத்துக்கின்னு எங்க ஊர் கட்சி பஸ் வந்து நிக்கிறேன். கடைசி பேருந்து செம்ம கூட்டமா ஆகுது. கடைசி பேருந்துனா கூட்டம் இருக்கதான் அப்படியே நெக்கிக்கின்னு உள்ள போய் நின்னுட்டேன். மேல போயிட்டேன். சென்டரா போய் நின்னுட்டேன். போட்டோ தக்கல் வச்சுக்கணும். ஒரு கையை கம்பி பிடிச்சிக்கணும். கம்பி பிடிக்கணும். பஸ் போயினே இருக்குது. ஒரு வேகத்தோட ஒண்ணு பிடிச்ச வந்துச்சு பாரு. வேகத்தோட அந்த ஐயோ ஐ சோ சாரி. ஏடா இது பிரேக். அது பிரேக் நீ கால வைப்ப. கேக்கத் யாரு? ஏதமா நான் சொல்றது இல்ல. அப்ப பாவனி உங்க தான் சொல்ல முடியும். இந்த பக்கம் வா. சிட் டவுன் ப்ளீஸ் கம் ஆன். டேய் சிக்கனா சிக்கான் உனக்கு தெரியாது. அது தெலுங்கு பாஷை சிக்கான். ரொம்ப வெறி பார்த்த கூடாது. அவன் பிரேக் வச்சானே. நான் என்ன பண்ண 2 கை குச்சிக்கு மேல புடிச்சினேன். சரி போட்டோ கீழ விழுந்து போச்சு. அடப்பாவி என் பின்னால நின்னால அவ வேகத்துல வந்து போட்டோ மேல மெர்ச்சி நின்னுங்க. இவ போவா நம்ம போட்டோ எடுத்து வீட்டுக்கு போலாம். இவ போவா போட்டோ எடுத்து வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன். இவ போற மாதிரி தெரியல. நான் என்ன பண்ணி எங்க ஊர் ஸ்டாப்பிங் வந்துச்சு. நேரம் ஒரு தப்பா கப்பா பேச மாட்டேன். ஒரு குமுறு கஞ்சி வாங்கிக்கிறேன். இந்த வாட்டி உச்சாரா சொல்லிவிட்டு நேரம் போயம்மா உன் கால தூக்குமா போட்டோ எடுத்து போடுறேன்னு.
அந்த போட்டோ எடுத்துக்கின்னு நேரா கொடி வழியா போனேன். நான் ஊர்ல எல்லாம் வீடு கட்டுறது இல்லை. ஏன்டா சொந்த நிலத்துல என் பாடி இருக்கிற வரைக்கும் அதான்டா நிம்மதியான வாழ்க்கை. அதான் கொல்லிமாட்டுல வீடு கட்டிக்கிறேன். ஊர்ல வந்தா பிரச்சனை இருக்கும். ஆமா, கொடி வழியா நடந்து போனேன் என் வீட்டுக்கு. சரி, அப்புறம் பார்த்தா தண்ணி தாக்க ஓரம் எடுத்துக்கிச்சு. தாக்க எடுத்துக்கிச்சு. பார்த்தா தொட்டிக்குது. தொட்டி அதுக்கு பக்கத்துல கிணறு. கிணறு. ஆமா, அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தொட்டின்னு தான் கிணறு இருக்கத்தான் செய்யும். அதுதான் சொல்ல வரும். அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தண்ணி மோண்டு குடிக்கலான்னு பாக்குறேன். காத்து மழை பாவி அடிச்சு ஒரு காத்து சோதனடா. அந்த போட்டோ போய் கிணத்துல விழுந்து போச்சு. கட்டல விந்து போச்சு. கிடைக்க வேண்டி தர அந்த கிணத்துல 4 பொம்பளையும் அவுட்டு போட்டு குளிச்சுங்க. மயிலே குளிக்கிறாங்க. அந்த மயிலே குளிக்கிறாள் ஜம்முன்னு. ஏண்டா போனவங்க மழை வரனா தெரியும். என் கிரகணம் அந்த மாதிரி கிரகணம் கிரகணம் உனக்கு சரியில்லை. பெண்கள் ராசி பல உனக்கு போறதெல்லாம் அப்படியே ஆக்கிட்டு உதவாங்கிறதுக்கு அதுதான் என்ன பண்ண, இவங்க ஏந்து போவாங்க. நம்ம போட்டோ எடுத்துன்னு வீட்டுக்கு போலாம். ஏந்து போவாங்க. போட்டோ எடுத்துன்னு போலான்னு பாக்குறேன். ஏந்து போற மாதிரி தெரியல. நான் தப்பா கப்பா எதுவும் பேச மாட்டேன். 2 இடத்த குமுறி கஞ்சி வாங்கிக்கிறேன். ஆமா, இந்த வாட்டினா உச்சாரே ஜாகிரதையா இருக்குன்னு சொல்லி அம்மா தப்பா கப்பா பேச மாட்டேன். அம்மா 4 பேர் மேல ஏஞ்சுவாங்க போட்டோ எடுத்துன்னு போறேன் அப்படின்னு. பெண்கள் தளத்துல பெண்கள் ஒன்றாக குடியிருக்கும் போது நிர்மாணமாக ஆடுவாங்க. ஆமா, நீராடுவாங்க. போட்டோ எடுக்கணும். போட்டோ தானே முக்கியம். வாத்தா அந்த அடிப்பியா? என்ன பண்ண உன் தங்கச்சி தான் அடிப்பியா? அம்மா இந்த அடிப்பேன். அம்மா என்னோட புகைப்படம் உள்ள இருக்கு, கொஞ்சம் மேல வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம போட்டோ எடுக்கிறோம்? என்ன நீ தெளிவா பேசுறா? அது மாதிரி எனக்கு பேச்சு வருதா? வாங்கின 4 லட்சம் வராதா? போனால் போகட்டும். இந்த பொன்னாடி எப்படிப்பட்ட ஆடு? 100 ராசம் மேதையாகம் செய்து வஜ்ராயுதம், வெள்ளையானை, பூச்சக்கருடை, காமதேனி, கற்புகட்டம், சங்கநதி, ஐராவதம் சொல்ல அனைத்தும் கருத்தமாகத்தான். ஆச்சரியம். எப்படிப்பட்ட 100 ராசம் மேதையாகம் செய்து பொன்னாட்டு ஆண்டவரும் இந்திரன் என்ற புகழோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கிறது தேவலோகத்தின் சிறப்பு பற்றி கேட்க போகிறேன். தகுந்த பதில் இருக்க வேண்டும். ஆகட்டும். பேசுமாறு சொல்லுவா. நம்முடைய பொன்னாட்டிலே வேசி மாதிரி சொல்லக்கூடிய அரம்பா, ஊர்வசி, மேனகை, துரோதமை சொல்லக்கூடிய நாட்டு மாதிரி சாமம் தானே. நல்ல சாமங்க. யாரு ஒரு கொரியம் கிடையாது. சங்கலம் காமதேனை நம்முடைய தேவலோகத்திற்கும் எனக்கு ஒப்பானது காமதேனி, கற்புகட்சம் அனைத்தும் தகுந்த பொருளை செல்வங்களை வாரி கொடுக்கிறதா? வாரி கொடுக்குது ஐயா. அதிலுமே குறை கிடையாது. அசதைக்க பாலகர் ரபர் செய்யும் தொழிலை மாதலை சாமி அர்த்தத்துக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய வாயு, நிருதி, யமன், குபேரன் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அவரவர் கடமையை தவறாமல் சோதனை செய்யறாங்க ஐயா. யாரும் முறையிட்டு பார்த்தாலும் தேவலோகத்தில் குறை என்பதை காண முடியாது. மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? நாளை எனக்கு பிறந்த நாள் விழா. பிறந்த நாளா? கை கொடுங்க. அட்வான்ஸ் ஆபிட் எடுத்துட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி சரி. ஆகையால் நாளை இந்த தேவலோகமே வெள்ளி விழா கோலமாக காட்சி. ஆமா ஐயா. ஆகையால் தேவர்கள் 30 தேவர்கள் இங்க வர வேண்டும். மத்தையா முறையாக படியளக்கும் பரம்பரை உமா மகேஸ்வரர் ஈஸ்வரர் இல்லாம கொள்தார். ஈஸ்வரர் தெற்கு செழித்தது அதிசுரப்பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய யம தர்மன் இருவருக்கும் முறையாக இது தலைப்பு. நாளை பிறந்த நாள் விழாவிலே நாட்டு வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்ய.
யமலோகத்தை யம தர்மராஜன் என்ற நாமத்தில் அனைத்து மக்களையும் யமலோகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் பாதுகாத்து வருகிறேன். எனக்கு யம தர்மராஜன் என்ற பெயர் எதற்காக வந்தது? கொடுமைக்கார பாவிகள், பாவம் செய்பவர்கள், கொடுமை செய்பவர்கள், அநியாயம் அக்கிரமம் செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் நான் யமன். தான தர்மங்கள், நல்ல காரியங்களை செய்பவர்கள், நல்லதையை நினைப்பவர்கள், அடுத்தவருக்கு அன்னமளிப்பவர்கள், அடுத்தவருக்கு உதவி செய்பவர்கள், இப்பொழுது நல்லவர்களுக்கு அனைவருக்கும் நான் தருமன். அதனால்தான் எனக்கு யம தர்மராஜன் என்ற பெயர் உண்டு. நான் நீதினால் நான் அமர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய இந்த சிம்மாசனத்திற்கு மேலே 2 மலைக்கு நடுவி மயிர் அணையால் பருவத மலை கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சிம்மாசனத்திற்கு அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் நீதி தவறினால் பருவத மலை அருந்து என் சிரசின் மீது விழுந்து சிம்மாசனத்தோடு நான் அக்னி விழுந்து எரிந்து சாம்பலாக வேண்டுமென்று மும்பூர்த்திகள் என்ற கட்டளையை சிறமேற்கொண்டு சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதிகாலை எழுந்தவுடனே யாரோ என் அவையை நாடி வருகிறார்கள். வரட்டம் பார்த்தார். சாமி வாய பூன்னு சொன்னேன். இல்ல எங்க இருந்தோ வந்து யமலோகத்திலே யமனுக்கே நீ வாழைப்பாய் தேர்த்து வாயில வைக்கிறன்னா நீ பெரிய ஆள் தான். அதெல்லாம் முதல்ல நீ யாரு? யாரு நீ? என்னை யார் என்று கேட்பவனே நீதான்டா. நான் யார் தெரியுமா? என்னடா அவர சர்வ சாதாரணமா யம தர்மனா அப்படின்னு கேக்குறேன். யம தர்மராஜன் ராஜன் ராஜன். ஆதார் கார்டு இருக்குதா? பேங்க் பாஸ்புக் இருக்குதா? ஓட்டு ஐடி இருக்குதா? இல்ல அட்லீஸ்ட் நான் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கிறியா? அத நீ எம்மனை எப்படி ஒத்துக்குவாங்க? எங்களுக்கெல்லாம் ஆதார கார்டு, பேன் கார்டு, ஐடி கார்டு இதெல்லாம் கிடையாது. மண்ணிலே பிறந்த மண்ணில வாழ்கின்ற இந்த பாமர மக்களுக்குத்தான் அவை அனைத்தும் தேவைப்படும். எங்களுக்கு அது தேவைப்படாது. சரி அது நீ புதிய அம்மனா பழைய அம்மனா? என் உருவத்தையும் என்னுடைய தோற்றத்தையும் என் முக குறிப்பையும் பார்க்கப்படுது உனக்கு எப்படி தெரிகிறது? இல்ல ஒரு அம்மனா எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, புதிய மண்ணா உனக்கு எப்படி தெரியும், பழைய மண்ணா எப்படி தெரியும்? இந்த பையம்மங்கிறான் பையன் அம்மன் பண்ணுவான், எருமாட்டு மேல வருவான், பொறுமையா வருவான். அந்த வயிற்றாந்தெல்லாம் கிட்ட பாரு அடிக்கணும் ஓடிக்கணும், அதை தான் கரெக்டா பார்த்து கூட்டுமோம். அது பையன் அம்மன். இந்த புதிய அம்மங்கிறான் கம்யூனிட்டி பையன் புல்லாமத்து கீழே இருப்பான், கும்பலு கும்பலா கும்பலு கும்பலா கும்பலு கும்பலா மாறிடுவான். அவன் தான் புதிய அம்மன். உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா அவன்? இல்ல சொல்றேங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல உனக்கு சொந்தக்காரனா? தெரிஞ்சு போச்சு. இந்த கம்யூனிட்டி பையன் நீங்க பாரு. பின்ன என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த யமா கம்யூனிட்டி பையன் தூக்க மாட்டானே, நாளைக்கு போக கூடாது, நீங்க தூக்க மாட்டானு சொல்ல மாட்டாங்க. டேய் பகத்ரே, நீ சொல்வது உண்மைதான். எனக்கு வாகனமே எருமைகளாதான். 100 வயசு 110 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் நிதானமா போயிட்டு எருமைகளா மேல போயிட்டு அவனுடைய உயிரை கவர்ந்து வருவேன். ஆமா, இப்ப அவசரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மனைவி மக்களையும் எவன் ஒருவன் மனிதனை நினைத்து அவன் போகின்ற வாகனத்தை மெதுவாக செலுத்துகிறானோ அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்து வீட்டுல விடுவேன். ஏமான் வேகமாக போய் கொண்டிருக்கிறானோ அடுத்தவருக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற அளவுக்கு இப்படியும் ரவுண்ட் அடிக்கிறானோ அவங்களை பிடிக்கிறதுக்கு தானே நான் புளியா மரத்தால உட்காந்துங்கிறேன். அது என் தாய்க்காக நான் செய்த வேலை. ஒரு குழந்தை இருந்து விட்டா அந்த நாளெல்லாம் சேர்ந்து கிணறு ஒண்ணு இருக்கும், சேர்ந்து கிணறு அனைவரும் ஊர் ஜனமே போய் அதில் தான் தண்ணி எடுப்பாங்க. அத வரால அந்த பாவி முட்டை பெத்த புள்ள யம தர்மராஜா புள்ள உயிர் பிடிச்சு முட்டான்.
அப்படி எங்க அம்மாவை கரிச்சு கொட்டினாங்க. என்னுடைய தாய் தண்ணீர் எடுக்காமல் இல்லத்திற்கு வந்தார்கள். ஏன் அம்மா இது கொண்டு வெறும் குடத்தோடு வருகிறாய் என்று கேட்டேன். அப்பா நீ உயிர் பிடிப்பதனால என்னதான்பா திட்டுறாங்க. நாளையிலிருந்து யாரும் உன்னை திட்ட மாட்டார்கள். எப்படி விதி முடிந்து விட்டால் பாம்பா சென்று கடிப்பேன். மரத்த மாலை ஏறும் பொழுது அங்கிருந்து அவன் விதி முடிஞ்சு போனா களை முறிஞ்சு கீழ் வை வைப்பேன். இப்படி எல்லாம் செய்துதான் அவங்க உயிர் கவர்ந்துன்னு வரும். சரி நீ நேற்றுக்கு அங்க எம்மலோகத்துல இருந்து இங்க வந்து புடிக்கிறீங்க சொல்லு பாப்போம். டேய் நீ ஆளு எப்படிங்கற தம்பி பாயா ஆமா அந்த மாதிரிடா நீ வராத உங்க கால் நோவ வந்து பஞ்சாரு உங்க மொத்த பேர் அனுப்பிச்சு வரேன் நான். அப்ப பூலகத்தில் உள்ள மானிடர்கள் அனைவரும் எவ்வளவுக்கு வருவாங்களா? எப்படி வர்றது தெரியுமா? இப்ப இங்க இருக்கிற பூலகத்துல இருக்கிற ஒயின் ஷாப் மொத்தம் மூடு எம்மலோகத்துல தரு மொத்த பேர் பிச்சு கட்டு ஓடி வரான் பாரு. அது எப்படி உனக்கு தேவையானது புடிச்சுக்கோ நீதி பேர் ஓச்சானு போன் என்ன சொல்றா? பாராட்டுகிறேன் புடிச்சு நாட்டு பாராட்டு உன்னை பாராட்டுகிறேன். ஆமா இந்த பொம்பளைங்கிறாங்க பாரு அவங்க என்ன பண்ற அங்க ஒரு சாவரத்தை 2 சாவரம் இலவசம் விட்டு பாரு எம்மலோகத்துல மொத்த பொம்பளை பிச்சுன்னு ஓடி வருவாங்க. உனக்கு தேவையானது புடிச்சு மீதி பாரு ஓச்சானு இந்த குழந்தைங்கிறாங்க பாரு அவங்க ஒரு பேட் ஆன 2 பால் ஃப்ரீன்னு அனுப்பு மொத்த பேரும் குழந்தைங்க மொத்த பேரும் அங்க பிச்சுன்னு வருவாங்க. உனக்கு தேவையானது புடிச்சு அனுப்பு மீதி பாரு ஓச்சு அனுப்பு. அறியாத பசங்களுக்கு தெரியும் ஐபோனுக்கு பாரு ஆப்பிள் போனு அது வெறும் 1000 ரூபாய் தரன் மட்டும் ஓபன் பண்ணு மொத்த பேர் பிச்சுன்னு வர்றாங்களே. நீ யார் எங்கிட்ட வருகிறாய் என்ற விவரம் விளக்க தேவைப்படுகிறது. மாதிரிங்க ஐயா லிகிது கொண்டு வந்து இருக்கிறேன் அறிவு கட்ட ஐயா ஸ்டாண்டர்ட் தேவலகத்தை ஆளக்கூடிய தேவை இந்திரனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாதளி நீங்க கொண்டு வந்திருக்கிறாய். அந்த நிகழ்த்தை நீயே படித்து லைட் போடுறான் போட்டு போடுறானா அப்ப கம்யூனிட்டி வள்ளிக்கு ஏற்றி வைடா. கண்ணு தெரியாதவனா ஏண்டா வரீங்கடி இருப்பா படிக்கிறாங்க. கண்ணு தெரியாதவனுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் சாமி நான் படிக்கிற மாதிரி எழுதுறேன் ஐயா. அப்படியா? நான் ஒன்லி சீனா ஜப்பான் தான் படிப்பேன். தமிழ்ல படி தெரியாது. தமிழ் தெரியாது ஒன்லி இங்கிலீஷ். தமிழுக்கு பிறந்த பயலே தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் தெரியவில்லை என்று சொல்கிறவன் ஈழப்பயல் ஈழப்பயல். என்ன பத்தது உன் நம்பிதான் உன் நம்பி போய் கேளு. தேவலகத்தை ஆளக்கூடிய தேவ இந்திர பூபதி எழுதும் மழையும் என்னவென்றால் மட்டும் நல்லா தேர்த்துப்பான் கண்ணு நல்லா பளிச்சுன்னு குத்துக்கிறான் போய். எனக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாள் விழாவிலே அஷ்டதிக்கு பாடல்கள் உருவாகி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு பொன்னுடகம் எத்தன் தேவ இந்திரன் எனக்கு தெரியும் உனக்கு படி தெரியுமா செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ தெரியாதவா நாங்க மாதிரி கொஞ்சமா சாப்பிடணும். அது என்ன பண்றது ஐயா? சரி இப்பொழுது பொன்னுடக வருகிறேன். தேவ இந்திரனுக்கு முதல் மூர்த்தியாக திகழ்ந்து ஈக்கல்வது 8000 ஜீவ வேதராசி இருக்கும் பணியனுக்கு பரவல் என்றும் பித்திக் மண் சுமந்தன் என்றும் பிறம்பால் அடிபட்டு என்றும் 2011 நாமத்தை பெற்று இந்த இமாச்சலத்திலே வேலவன விநாயகரும் அருகிலுக்கு நந்தியவன் காவல் புரியும் பூதன் அனைத்தும் ஓம் நம சிவாயம் என்ற ஆர்வரிக்கு ஏன் இடபாகத்தில் உமா பார்வையாகப்பட்டவள் நிலையாக வீட்டிற்கும் கல்லுக்குளிருக்கும் தேர் முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ பேத ராசிகளுக்கும் படிகளுக்கும் பரவனாக வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கைலாயத்தை நோக்கி யாரோ
வெகு விரைவாக வருகிறார்களே. சாமி வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா ஆமாம். ஐயா யார் நீ? ஈஸ்வராரே என்ன வாத்தியங்கள் ஈஸ்வரர்ல பக்கத்துல அம்மா உங்கள்ட்ட. டேய் யார் அவன்? ஐயா. ஈஸ்வரன். தேவலத்து மாதிரிங்க. ஆஹா, தேவலோக மாதலி. மாதலி, இந்த கைலாயத்தில் ஆடி தேடி வந்திருக்கிறாய், என்ன காரணம்? வேலைக்குது ஐயா இருவர வேலைக்குதா? ஸ்டாண்ட் அது அங்கதான் கட்டாக்குது ஐயா. ஐயா லிகிதம் கொண்டாந்துருக்கிறேன். ஆஹா, லிகிதம் கொண்டு வந்துட்டேன். படி ஆகட்டும். நான் படிக்கிற மாதிரி எழுதலது ஐயா யாரும். அப்படியா? நீங்களே படிச்சுங்க ஐயா. ஆஹா, தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் பொன்னுலக வேந்தராக விளங்கக்கூடிய தேவேந்திரனுக்கு பிறந்தா விழா. அந்த பிறந்தா விழாவிலே கலந்து கொள்ளுமாறு எனக்கு லிகிதம் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் அழைப்போர் மதிக்க வேண்டும் அல்லவா? எனக்கு தெரியும். உனக்கு படி தெரியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏய் மடையனே, அழைப்போருக்கு அது கொடுக்க வேண்டும். புறப்பட போகலாம். முறையாக யமதர்மனுக்கும் சிவனுக்கும் எல்லாருக்கும் லிகிதம் கொடுத்துட்டேன் ஐயா. கொடுத்துட்டியா? மொத்த பேர் வந்துங்கிறாங்க. ஒரு காட்டு சிவாய நமச்சிவாய தோன்றி அரவமே மார்பில் தாங்கி அரவமே மார்பில் தாங்கி அரவமே மா தாங்கி தோன்றி அரவமே மார்பில் தாங்கி இருகரம் சிறமேல் கூப்பி இணையடி தரிசனமே இருகரம் நான் தொழுதேன் மலரடி தரிசனம் நான் வாழ்க வாழ்க வாழ்க. தேவேந்திரா. ஈசா ஈசா இருகரம் நான் தொழுதேன் மலரடி ஆ
என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்திலே வருகை தரும் திரு பாதத்தை தேவேந்திர வணங்குகிறேன். ஒன்றுலக வேண்டாம் தேவேந்திரா, வாழ்க வாழ்க என்று மனதார நான் வாழ்த்துகிறேன். மாதிரி சாமி பார்த்தாயடா, மும்மூர்த்தி தேவர்களும் இந்த திருச்சபையில் அமர்ந்து விட்டார்கள். ஆமாய்யா. இந்த நேரத்தில் இவருக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்க வேண்டும் நாட்டியம். நாட்டிய நிகழ்ச்சி. ராஜா ஒருங்கள் தேவராஜா ரமண ராஜா இவர் கண்டு கழித்தவரா சாமியில வந்துகிறார்கள். நாட்டி பிச்சு ஒதுர வேண்டும். அப்படியா? நீ ஆராட்டத்தில் என்ன சபரிமலைக்கு மாலை போட்டு போறாங்களா சாமிங்களா? தேவேந்திர சாமி, ஜனதர்ம சாமி, ஈஸ்வர சாமி அப்படி சொல்ல வந்தாங்க. எல்லாரும் தெய்வம் மூலமா அவங்க கடவுள். இந்த தேவந்தலையில் வந்திருக்கிறார்கள். ஆமா. ஏனென்றால் இன்று என்ன நாள்? பிறந்த நாள். யாருக்கு? எனக்கு. உனக்கு பிறந்த நாள்? ஐயாக்கு பிறந்த நாள். ஆமா ஆமா. நம்ம சாமியாக திகழக்கூடிய தேவேந்திர பூபதிக்கு பிறந்த நாள் விழா. அந்த விழாவில் மும்மூர்த்தி தேவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாரும் அவுத்து போட்டாங்க. ஆர்வமா எல்லாரும் பார்க்க வச்சுக்கணும். இது என்ன இடம்? அதுதான் தேவாலயம். தேவாலயத்தில் தவறாக பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். நீங்க ஆட்டத்தில் ஐயாக்கு நட்டுக்க வேண்டும். கண்கள் இரண்டும். கண்கள். ஆமா. அவ்வளவுதானே? தனித்தனியா காமிக்கிறீங்களா? ஒன்றாக காமிக்கிறீங்களா? இல்லை, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்தா அப்ப வச்சு கிளம்புங்க. என்னுடைய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி